ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் காலதாமதம் இன்றி சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்டம் அல்லது அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கடந்த ஏப்ரல் மாதம் நடிகர் பார்த்திபன் ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை பெற்றார். பின்னர் அந்த சான்றிதழை நீதிபதி தண்டபாணி முன்னிலையில் தாக்கல் செய்தார். அப்போது நீங்கள் மட்டும் சான்றிதழ் பெற்றால் போதாது, இதுபோல் விண்ணப்பிக்கும் மற்றவர்களுக்கு பயனடைய வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பொதுநல வழக்கு தொடர உள்ளதாக பார்த்திபன் அறிவித்துள்ளார். அதன்படி தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் உடனடியாக சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்டம் அல்லது அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜாதி மதமற்றவர் சான்றிதழ் கோரி வரும் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான வழிகாட்டுதல்களை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வழங்கி அதற்கான அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு அப்போதைய தமிழக அரசு மற்றும் ஆளுநருக்கு இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாக நடைமுறைக்கு வரவில்லை என்றும் தற்போது அத்தகைய சூழ்நிலை இல்லாததால் தேவையான சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பொதுநல வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பார்த்திபன், நான் ஒரு நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவன், சென்னையில் பிறந்து வளர்ந்ததால் எனக்கு தெலுங்கு சரியாக பேச வராது என்று கூறியிருந்தார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.